கடந்து வர உலகத்தின் தேவன் எனக்கு பாராட்டின அன்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருடைய கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். அவரோடு பேசுங்க. ஆண்டவரை கேளுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் முடிஞ்சு அப்படியே முழங்கால் நின்று பார்க்கலாம். முழங்கால் நிற்க முடிஞ்சவங்க முழங்கால் நின்று கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த கூடுகையுடைய 11வது நாளில் நம்ம வந்திருக்கிறோமே. ஆண்டவர்கள் கேளுங்க. இயேசுவா, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் உங்கள் சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். சொல்லுங்க, உங்கள் சத்தம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்கள் சத்தம் எங்கள் காதுகளில் துணிக்கட்டும். ஹல்லேலூயா. சத்தமாக நல்ல வாய்களை திறந்து Lord, we want your voice. ஹல்லேலூயா. சத்தம் உயர்ந்து. ஹல்லேலூயா. அநேகர் இன்னும் அப்படி அமைதியாகவே இருக்கிறீங்க. உங்கள் வாயில் சத்தம் உயரட்டும், இருதயத்திற்கு சத்தம் உயரட்டும். ஏமா ரகா தாரா மஷ்யா கோரவை அத்தனா தரமன ஹல்லேலூயா தரதர. ஹல்லேலூயா. 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 Lord, we need your voice, Lord. ஹல்லேலூயா. உங்கள் சத்தம் எங்களுக்கு தேவை. சொல்லுங்க, உங்கள் சத்தம் எங்களுக்கு தேவை. உங்கள் சத்தம் சரணம். ஹல்லேலூயா. எங்களுடைய ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களிடத்தில் எல்லா தாய்மார்களும், எல்லா தகப்பன்மார்களும், எல்லா சகோதர சகோதரிகளும், எல்லா பிள்ளைகளும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளம் உடலுமே, உள்ளம் உடலுமே உமக்காய் ஏங்குதே. என் உள்ளம் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புதுபலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். சொல்லுங்க, புதுபலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். கனி தரும் மரங்களாம்
இந்த மாதவெளியில் சமூகத்தில் நாங்கள் ஒருமித்து கூடி வர ஆவியானவர் எங்களுக்கு பாராட்டின நல்ல அன்புக்காக நம்மளுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த கூடைகளுக்கு ஆசீர்வதிங்க. இந்த பரிசுத்த நாம இந்த இடத்துல மகிமைப்படட்டும். இப்படி வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வார்த்தை வல்லமையோடு வெளிப்படட்டும், அதிகாரத்தோடு வெளிப்படட்டும். ஆண்டவரே, நீ கிருபை செய்வதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோமா. எங்களை தாழ்த்துகிறோம். பெருக நாங்கள் சிறுகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் நல்ல வாசிக்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை எடுத்துக்கொண்டு வாசிக்கும். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை வேகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு எழுதப்பட்டதான இந்த வார்த்தைகள். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி யாருன்னு சொன்னால் ஒரு ராஜ குடும்பத்திலே பிறந்தவர். ராஜ குடும்பத்திலே பிறந்ததான இந்த ஏசாயாவை ஆண்டவர் தெரிந்தெடுத்து தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி வேதத்திலே 66 புத்தகங்கள் இருக்கிறது போல இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 66 அதிகாரங்கள் இருக்கிறது. அதனால வேதத்துக்கு உள்ளாடி இன்னொரு வேதம் என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை அழைக்கிறார்கள். அல்லேலூயா. சிறந்த வேதத்துக்குள்ளாடி இன்னொரு வேதம். அல்லேலூயா. 66 புத்தகங்கள் அடங்கியுள்ள இந்த பரிசுத்த வேதாகமத்திலே 66 அதிகாரங்கள் கொண்டதான புத்தகம் தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். இந்த 66 புத்தகங்களையும் ஆமென் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கும் போது பாருங்க, இதில் அநேக சத்தியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வளர்ப்பு, அவருடைய மரணம், பாடு மரணம், எல்லா விஷயங்களையும் அது ஏற்கனவே ஆமென் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, இதில் சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதில் தான் நாம் இந்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். நமக்கு முன்னாடி நேரம் கொஞ்சமாக இருக்கிறபடினால நாம் நேரே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். சந்தோஷமாக இருக்கிறவங்க கரங்களை எழுதி அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா வாசித்ததான வேத வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு இதை உரைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தையுடைய செய்தியுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா கர்த்தரின் மகிமை. அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா. அப்படி சிரிச்சுட்டே இருந்தா பார்க்கலாம். நீங்க அப்படி இருக்கிறத பார்த்தா ஐயோ எனக்கே பயமா இருக்கு. அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே சிரிச்சுட்டு வேதம் சொல்லுகிற பாருங்க, சொல்கிற ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அகத்தின் அழகு
உள்ளத்துல அழகு இருந்ததுன்னா என்ன செய்யும்? முகத்துல தெரியும். ஆமென். உள்ளத்துல சந்தோஷம் இருந்ததுன்னா முகத்துல தெரியும். உள்ளத்துல மகிழ்ச்சி இருந்ததுன்னா முகத்துல தெரியும். உள்ளத்துல ஆனந்தம் இருந்ததுன்னா முகத்துல தெரியும். ஆமென். நீங்க இருக்கிறத பார்த்தே புரிஞ்சு கொள்வேன். எனக்கு நிறைய சைக்காலஜி எல்லாம் தெரியும். ஆமென் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியும் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா, துக்கமா இருக்கிறீங்களா. ஆமென். மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா, இல்ல மன கவலையா இருக்கிறீங்களா. உங்களை வச்சு உங்க முகத்தை பார்த்தாலே என்ன செஞ்சிருவாரு சொல்லுங்க, கண்டுபிடிச்சு. சரியா? அதனால எல்லாரும் எப்படி இருக்க போறோம்? சந்தோஷமா. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது அவன் சொல்ற எப்படி வரணுமா? கர்த்தரை ஆராதிக்க வரும்போது மகிழ்ச்சியோட, சங்கீதக்காரர் இப்படி சொல்றார், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன்பாருங்கள். அல்லேலூயா. வீட்டில இருந்து வரும்போதே ஒரு 50 கிலோ பாரத்தை சுமந்துட்டு அப்படியே என்ன செய்யக்கூடாது? தேவ பிரசன்னத்துல வரக்கூடாது. இருக்கீங்களா? அல்லேலூயா. அதனால இன்னொரு இடத்துல எழுதி வைத்த கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை என்ன செய்வாரு? ஆதரிப்பார். இயேசு சொன்ன, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள். ஆமென். 500 பேர் இல்லை, 1000 பேர் இல்லை, ஆமென், 10 கோடி இல்லை, 10 ஆமென் சோதரம் எத்தனை கோடி இந்த உலகத்துல இன்னைக்கு கிட்டத்தட்ட 800 கோடி இருக்குன்னு சொல்றாங்க. அத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் இயேசு அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால வருத்தத்தை எல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும்? விட்டுடணும். அல்லேலூயா. இடம் சொல்றது கவலைப்படுகிறதுனால ஒரு முழம் 5 அடி ஹைட் இருக்கிறேன்னா எனக்கு ஆசை 5, 8 இருக்கணும். என்னால் வளர முடியுமா? 5, 8 சொல்லுங்க. முடியாது. நான் கொஞ்சம் கருப்பா இருக்கிறேன், அதனால கொஞ்சம் நான் என்ன செய்யணும்? வெள்ளையா மாறணும்னு நினைச்சா முடியுமா? ஹலோ. கொஞ்சம் வண்ணமா இருக்கிறேன், எனக்கு ஒல்லியாக நினைச்சா முடியுமா? ஒரு முடியை கற்பிக்கவோ வெளிப்பிக்கவோ என்னால் என்ன செய்ய முடியாது. கொஞ்சம் பேருக்கு முகத்தில் சிரிப்பு வந்துச்சு. இனி நான் தப்பிடுவேன். நல்ல சூப்பர். அல்லேலூயா. சந்தோஷமா. அல்லேலூயா. அப்போ எதையும் ஒன்று கூட்டவும் முடியாது, ஒன்று குறைக்கவும் முடியாது, வெளிப்பிக்கவும் முடியாது, கற்பிக்கவும் என்ன செய்ய முடியாது? முடியாது. சரியா? சில பேர் வீட்டில் இருந்து வரும்போதே சண்டை போட்டு வந்தீங்க. சண்டை போட்டு வந்தவங்க சொல்றாங்க, இல்லைப்பா சார், இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 1 மணிக்கு ஒரு தேவ பிரசனை இருந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லை. சண்டை போட்டு வந்தவங்களே இல்லை, ப்ரேயர் பண்ணிட்டு வந்தவங்களே. அப்போ எப்படி வந்திருக்கீங்க? நேர வீட்டில் சமையல் இருந்து அப்படியே டக்குன்னு ரூமில் போய் ஒரு துணியை எடுத்து அப்படியே சாலையை கட்டிட்டு சுடிதாரை போட்டுட்டு அப்படியே சர்ச்சைக்கு வந்தாச்சு. அப்படிதானே? ஹலோ. அல்லேலூயா. சந்தோஷமா. அல்லேலூயா. சத்தமா. அல்லேலூயா. பாருமே, நான் நாகர்கோவில் ஒரு மீட்டிங்கில் நம்மளுடைய வார்த்தையை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி வந்து 3 மணிக்கு இன்னொரு அடக்காரதனையில் போயிட்டு 6 மணி வரை அங்கே அவங்க அடக்காரதனையில் முடிச்சுட்டு திரும்ப நேரம் வீட்டுக்கு போய் அப்படியே ரீஃப்ரெஷ் ஆகிட்டு அதற்கு பிறகு வேகமாக 7 மணிக்கு என்ன செஞ்சுருக்கிறேன் என்கிட்ட சொன்னாங்க. 7 மணிக்கு உங்கள் கையில் தருவாங்க, வாங்க அப்படின்னு. இன்னைக்கு இது 3வது ஊழியர். அல்லேலூயா. சந்தோஷமா. அல்லேலூயா. சந்தோஷமா. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் வந்திருக்கிறது தேவ பிரசன்னத்துல. ஆமென். தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கணும்னா சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். வாசித்ததான வேத வசனத்துக்கு நேராக கடந்து வருவோம். இங்கே தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் எழுதியிருக்கிறார், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை காணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏகமாய் அதை ஏகமாய் காணும். அப்போ கர்த்தருடைய மகிமையை யார் பார்ப்பாங்க? சொல்லுங்க. யார் பார்ப்பாங்க? மாம்ச தேகம் உள்ள யாரும் காணும். நீங்களும் நான் யாரு? நீங்களும் மாம்சம் உள்ளவர்கள். அல்லேலூயா. அப்போ மாம்ச தேகம் உள்ள யாரும்
எதை பார்க்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய மகிமையை பார்ப்போம். ஆமென். இந்த 11வது நாளில் வந்திருக்கிறதா உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் தேவ மகிமையை காண வேண்டும். உங்க குடும்பத்தில் தேவ மகிமையை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்க வாழ்க்கையில தேவ மகிமையை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்க வேலையில தேவ மகிமையை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்க படிப்புல நீங்க தேவ மகிமையை பார்க்க வேண்டும். உங்கள் எல்லா காரியங்களிலேயும் தேவ மகிமையை நான் பார்க்க வேண்டும். வாஞ்சிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறதா பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த மகிமையை பார்க்கணும். என் குடும்பத்தில் இதை நான் பார்க்கணும். வேறு ஸ்தாபனத்தில் இதை நான் பார்க்கணும். வேலைக்கு போகிற இடங்களில் நான் பார்க்கணும். படிக்கிற இடங்களில் நான் பார்க்கணும். இந்த மாமி சொல்ற மகிமையை என் கண்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்றவர் நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த பார்க்கலாம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை கர்த்தருடைய மகிமையை மாம்ச தேகம் உள்ள ஆமை சொல்றது யாவும் அதை காணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏகமாய் காணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவா உங்க மகிமை எனக்கு பார்க்கணும் சொல்லுங்க. இயேசுவே உங்க மகிமை எனக்கு பார்க்கணும். உங்களுடைய மகிமையை பார்க்கணும். இந்த 11வது இந்த இரவு வேளையில உங்க மகிமை எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து சாதாரண இந்த வர சமண ஓடலமா ஓ இக்காரலமா சமண ஓடலமா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை வெளிப்படுவதாக, மகிமை வெளிப்படுவதாக, மகிமை வெளிப்படுவதாக, மகிமை வெளிப்படுவதாக, மகிமை வெளிப்படுவதாக. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மகிமை வெளிப்படுவதாக, மகிமை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட வேண்டுமோ அங்கே எல்லாம் இந்த ராத்திரியிலே மகிமை வெளிப்படுவதாக. Praise God. Hallelujah. Hallelujah. பாருங்க, இந்த மகிமையை ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருந்தார்னா, ஆதி மனிதனாக இருக்கிறதால ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த மகிமை என்ன செஞ்சிருந்தாரு சொல்லுங்க, கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அப்போ ஆதி மனிதனாக இருக்கிற ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த மகிமை கொடுத்திருந்த போது அவன் சொல்ற இந்த மகிமையை சுமந்து கொண்டிருந்ததான அந்த ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சாங்க, ஏவாள் பாவம் செய்ததனாலே பிசாசு அவன் இந்த கனியை புசிக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன கனியை புசித்ததுனால அவள் சாப்பிட்டது மாத்திரமல்ல, அவள் தன்னுடைய புருஷனுக்கும் அதை கொடுத்தார். 2 பேரும் சாப்பிட்டு மகிமையின் சாயலாக படைத்த மனிதன் அந்த மகிமையை என்ன செய்து விட்டான், இழந்து விட்டான். அல்லேலூயா. மகிமை இழந்து இப்போ தோட்டத்தில் வெளியே தள்ளப்பட்டு அவன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மகிமை பாருங்க. அதற்கு பிறகு ஆண்டவர் அநேக நேரங்களிலே யாரெல்லாம் அந்த மகிமையை வாஞ்சித்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த மகிமையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. எல்லா பகுதியிலையும் நின்று கொண்டிருந்த நேரமாகிலும் நமக்கு வேதத்தின் ஆழத்துல கடந்து சொல்ல முடியாது. அதனால சீக்கிரமா கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. பாருங்க, மகிமை எதிலே இருந்து அப்படின்னு சொன்னா நீங்க வாசிங்க. யோசுவா எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வேகமாய் வாசிங்க. யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். எஸ். எடுத்துக்கொண்டு நல்ல கவனிகள். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது யோர்தானில் நில்லுங்கள் என்று கட்டளை இடுவாயாக என்றார். போதும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதான ஆசாரியர்கள் யோர்தானின் கரையில என்ன செய்யணும், வந்து நிற்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னபடியே யோசுவா யாருக்கு கட்டளை கொடுத்தான்னா ஆசாரியர்களுக்கு கட்டளை கொடுத்தார். வாசிங்க அந்த 13வது வசனத்தை வாசிங்க. 13வது வசனம்.
சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியனுடைய உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். அல்லேலூயா. அப்ப யோசுவா உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருக்கிற ஆசாரியனுடைய உள்ளங்கால் யோர்தானுடைய அந்த கரையோரத்திலே தண்ணீரிலே படுகிற மாத்திரத்திலே இப்பொழுது அறுப்பு காலத்திலே அவன் புரண்டு வருகிறதான தண்ணீர், இப்போ இந்த தண்ணீர் என்ன செய்யும்? குவியலாக நிற்கும் என்று யோசுவா ஆசாரியர்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இது சம்பவித்ததா என்று சொன்னால் அவன் அடுத்த கீழே உள்ள வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும்போது, வாசிக்க வேண்டாம், நமக்கு நேரம் இல்லை. அவன் சொல்லுகிறான் அது சம்பவித்தது. அல்லேலூயா. ஆசாரியர்கள் இப்பொழுது உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானுடைய அந்த தண்ணீருடைய ஓரத்திலே தங்கள் உள்ள கால்களை பதித்தார்கள். பதித்த மாத்திரத்திலே ஆமென் சொல்லுகிறார் அறுப்பு காலத்திலே புரண்டு வருகிறதான யோர்தான் இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். கானான் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். வாக்கு பண்ணப்பட்டதான தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் போய் சேர வேண்டும் என்று சொன்னார். இந்த யோர்தானை கடந்து வேண்டும். ஏற்கனவே ஒரு செங்கடலை இவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். ஆமென். சந்தோஷமா? ஹல்லேலூயா. ஆமென். அந்த செங்கடல் கடந்து வருவதற்கு அன்னைக்கு அவர்கள் உபயோகப்படுத்தினது என்னன்னு சொன்னா, ஆமென் சொல்றோம், மோசேயின் கையிலையும் ஆரோனுடைய கையிலையும் ஒரு கோல் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் சொன்னார், இந்த கோலை நீ நீக்கும் போது ஆமென் சொல்றோம் செங்கடல் இரண்டாக பிளக்கும். இரண்டாக பிளந்து அந்த செங்கடலிலே கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் அந்த செங்கடலிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஆமென் சொல்றோம் ஹல்லேலூயா, கடந்து அக்கறைப்பட்டார்கள். சந்தோஷமா? ஹல்லேலூயா. ஆமென். அந்த கோலை நீட்டின உடனே, இதுக்கு மேல நீட்டினாங்க, செங்கடலுக்கு மேல நீட்டின உடனே அந்த செங்கடல் இரண்டாக பிளந்தது. இரண்டாக பிளந்து வெட்டாம் தரையை போல ஆனது. வெட்டாம் தரையை போல ஆனதான அந்த செங்கடலிலே இப்பொழுது 30 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களை ஆமென் சொல்றோம் மோசே முன்னின்று வழிநடத்துகிறார். வழிநடத்தும் போது ஜனங்கள் எல்லாரும் 30 லட்சம் ஜனங்களும் அந்த எரிகோ சமுத்திரத்திலே கடந்து அக்கறைப்படுகிறார்கள். அக்கறைப்பட்டவுடனே பின்னாடி பார்வோனும் சேனையும் அவனை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பின்தொடர்ந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் அந்த செங்கடலை கடந்தவுடனே ஆண்டவர் சொன்னார், இப்ப நீ திரும்பி அந்த கோலை செங்கடலுக்கு நேராக நீட்டி என்று சொல்லி, அவன் பிரியமான தேவ பிள்ளையை எந்த அவன் சொல்ற ஹல்லேலூயா, அவன் செங்கடலை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து அக்கறைப்பட்டார்களோ அதே செங்கடலிலே பார்வோனும் அவன் சேனையும் அவனை குதிரை வீரர்களும் அந்த செங்கடலிலே மடிந்து போனார்கள். புரியுதா உங்களுக்கு? சந்தோஷமா? ஹல்லேலூயா. தேவ ஜனத்துக்கு அக்கறைப்படுகிறதற்கு செங்கடலை இரண்டாக பிளந்து கொடுத்தார். அதே நேரத்தில் சத்துருவன் நினைச்சா இந்த கடல் வழியாக, இந்த உலர்ந்த தரை வழியாக நாங்கள் அக்கறை கடந்து அந்த தேவ ஜனங்களை பிடிச்சு திரும்பவும் என்ன செஞ்சிடும், ஏற்ற அடிமையாக கொண்டு போறான்னு சொல்லி நினைத்தார். ஆண்டவர் விடல. அந்த செங்கடல்ல பார்வோனையும் அவனுடைய சேனையும் குதிரை வீரர்களையும் அதிலே மூழ்கடித்தார். இந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து வந்த ஜனங்கள் இப்போ மோசே ஒரு சின்ன தவறு பண்ணதுனால, அல்லேலூயா, மோசே என்ன செஞ்சிட்டாரு? அல்லேலூயா, ஒரு சின்ன தவறு பண்ணிட்டார். என்ன தவறு பண்ணிட்டாரு? ஒரு முறை ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள் தண்ணீர் கேட்டாங்க, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, உன் கையில என்ன இருக்குது? கோல் இருக்குது. இந்த கோலை பார்த்து எடுத்து தன்மலையை அடின்னு சொன்னாரு. அடிச்ச உடனே தன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்துச்சு. 20 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் அந்த தண்ணீரை குடித்தார்கள். ஹல்லேலூயா. அவன் இரண்டாவது முறையும் அதே பிரச்சனை வருது. தண்ணி இல்ல. தண்ணி இல்லாத உடனே ஜனங்கள் முறுமுறுத்துட்டு அப்படிதான் மோசே இடத்துல போய் நிற்கிறாங்க. மோசே, அவன் சொல்றோம், எங்களுக்கு குடிக்க தண்ணி வேணும். அப்போ மோசே என்ன செய்யறாருன்னா ஆண்டவரத்துல போய் கேட்கிறாரு. ஆண்டவர் இப்ப இரண்டாவது முறை சொல்றாரு, கண்மலையை பார்த்து என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பேசு. அல்லேலூயா. பேச சொன்ன இடத்துல மோசே இப்ப என்ன செஞ்சுட்டாரு? ஜனங்களுடைய அந்த ஆமை சொல்றோம் ஒரு
மனுஷனை இந்த 30 லட்சம் ஜனங்களும் அவன் சொத்து அப்படியே இது பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் இல்லையா? ஹலோ, ஹல்லேலூயா. அவருக்கு என்ன செய்தது? ஒரே டென்ஷன். அந்த நேரத்தில் என்ன செஞ்சிட்டாரு? திடீர்னு ஆமென் சோதரம் அந்த பேச சொன்ன அந்த கண்மலையில அவர் என்ன செஞ்சாரு? முதல்ல செஞ்சது மாதிரி கோலை எடுத்து அடிச்சுட்டாரு. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீ எங்க போக மாட்ட? கானானுக்குள்ள போக மாட்ட. கானானை நீ பார்ப்ப, ஆனா நீ கானானுக்குள்ள என்ன செய்ய மாட்ட? பிரவேசிக்க மாட்ட. அடுத்தபடியாக மோசேயுடைய ஸ்தானத்துல ஆண்டவர் யோசுவாவை என்ன செய்கிறாரு? ஏற்படுத்துகிறார். யோசுவாவை ஏற்படுத்தி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், இந்த ஜனங்களுக்கு முன்னாடி எல்லாம் உன்னை நான் என்ன செய்வேன்? மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றார். அப்போ மோசே இந்த ஜனங்களை வழிநடத்த ஆரம்பித்த போது யோசுவா இந்த ஜனங்களை வழிநடத்த ஆரம்பித்த போது ஆமென் சோதரம் ஆண்டவர் செய்கிறதான முதல் அற்புதம் தான் இந்த அற்புதம். ஆமென், அல்லேலூயா. என்ன அற்புதம்? ஆமென் சோதரம் யோர்தான், அந்த பிரவாகித்து வருகிற யோர்தான் அப்படி ஒரு குவியலாக இருக்குது. அல்லேலூயா. இப்போ இங்க என்ன இல்ல? கோல் இல்ல. அங்க என்ன இருக்குதுன்னா அந்த கோல் இப்ப அந்த ஆமென் சோதரம் மோசேயுடைய கையில் இருந்த கோல் இப்ப எங்க வந்துருச்சுன்னா எங்க வந்துச்சு சொல்லுங்க? ஹல்லேலூயா. சாரி, மோசேயுடைய கோல் இல்ல. சாரி, அந்த ஒரு கோல் அந்த என்ன செய்ததுன்னா ஆமென் சோதரம் ஆண்டவர் சொல்றார், 12 கோத்திரத்திலிருந்தும் 12 கோலை எடுத்து என்ன செய்யுங்க? ஆமென் சோதரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன செய்யுங்க? கொண்டு வைக்க. ஒரு இரவு முழுதும் கொண்டு வைக்க சொல்றாரு. ஆண்டவர் சொல்றார், எந்த கோல் துளித்திருக்கிறதோ அந்த கோலுடையவன் தான் ஆமென் சோதரம் யாரா இருக்கிறார்னா நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு காய்ந்து போன கோல். அப்போ 12 கோத்திரத்திலிருந்து 12 கோலை என்ன செய்யறாங்க? கொண்டு வருகிறாங்க. கொண்டு வந்து இந்த தேவ பிரசன்னத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கிறாங்க. அங்க சூரியனுடைய ஒளி இல்ல, அங்க தண்ணீர் இல்ல, அங்க மண் இல்ல. ஆமென் சோதரம் அந்த இடத்துல வைக்கப்பட்டதான அந்த 12 கோல்களும் ஒரே இரவு அந்த இடத்துல இருக்கிறது. காலமா பார்க்கும்போது ஒரே ஒரு கோல் மாத்திரம் துளித்து இருக்கிறது. அது பூப்பூத்து வாதமை பழங்களை கொடுத்திருக்கிறது. அந்த கோல் யாருடைய கோல்னா அந்த ஒவ்வொரு கோலிலையும் பெயர் எழுதப்பட்டிருந்தது. ஒவ்வொரு கோத்திரத்தில் உள்ளவருடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது. ஆனா இந்த துளித்த கோலிலே ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது. அந்த பெயர் யாருடைய பெயர்னா ஆரோனுடைய பெயரா இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போ ஆரோன் யார் என்று சொன்னா அவன் லேவி, அவன் ஆசாரியன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? அவன் சொல்ற ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக அந்த என்ன செய்கிறார்னா இந்த ஆரோனுடைய கோத்திரத்திலிருந்து அவன் கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் இந்த லேவி கோத்திரத்திலிருந்து ஆரோனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து இந்த ஊழியத்தை செய்கிறார். அல்லேலூயா. இப்போ அவன் சொல்ற இந்த கோல் என்ன செய்கிறதுனா உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, இந்த கோல் எங்க இருக்குது? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்குது. ஆமென். வெறும் இந்த ஆரோனுடைய துளித்த கோல் மட்டும் இல்ல, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிறது. வேற என்னெல்லாம் இருக்குது? மண்ண வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்கிறது. ஆமென் சோதரம் நியாயப்பிரமாணம் அதுக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இந்த மூன்றும் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்குது. இந்த உடன்படிக்கை பெட்டியை தான் ஆண்டவர் சொல்றாரு, சுமந்து கொண்டு வருகிற ஆசாரியர்களுடைய உள்ளங்கால் எங்க படணும்னா தண்ணீர்ல படணும். ஆமென். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது அப்படின்னு சொல்றது கையை வைத்து பார்க்கலாம். புரியலன்னு சொல்றது கையை வைத்து பேசுறது புரியுது அப்படின்னு சொல்றது கையை வைத்துக்க. முழு கை இல்லையா? நீங்க கை உயர்த்ததுனால ஒரு சாட்சியை உங்களுக்கு நான் சொல்றேன். அல்லேலூயா. பஞ்சாப் தேசத்துல ஒரு வாலிப பிள்ளை ரட்சிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இதே போல ஒரு கூடுகையில் வந்து ஆராதிக்க வந்து கொண்டிருக்கும் போது அநேக நாள் அவருடைய தகப்பனார் என்ன சொன்னா, நீ என்ன செய்யக்கூடாது, இந்த ஆராதனைக்கு என்ன செய்யக்கூடாது, பேசுவீங்களா நீங்க? ஹல்லேலூயா.
அது நல்லவர். ஆமென். உண்மையை சொல்லுவோம், புதுசாக இருக்குது. அது நல்லவர். சரி, பரவாயில்ல, உங்களை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. தகப்பனார் என்ன சொன்னா, நீ என்ன செய்யக்கூடாது, ஆராதிக்க ஓ. அண்ணன் இந்த தங்கச்சி சொன்ன, இல்லை என்ன ஏசப்பா ரட்சித்திருக்கிறது, அதனால நான் என்ன செய்வேன், ஆராதிக்கிறேன். உடனே இந்த தகப்பனார் என்ன செய்தாருன்னா, அவருடைய கரத்தை பிடிச்சி இந்த குட்டி விரல்ல என்ன செஞ்சுட்டாரு, கட் பண்ணிட்டார். என்ன செஞ்சுட்டாரு, கட் பண்ணிட்டார். இப்போ இந்த தங்கச்சிக்கு கையில் இந்த குட்டி விரல் என்ன இல்லை, 4 விரல். உடனே தகப்பன் அப்பா பார்த்தீங்களா, இன்னைக்கு விரல வெட்டிட்டாரு, ரத்தம் வந்த உடனே தாங்க முடியாமல் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அதை ட்ரீட்மெண்ட் கையில் போட்டு அதை என்ன செஞ்சுட்டு ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. இனியாவது என்ன செய்ய மாட்டான், ஆராதிக்க போக மாட்டான். ஆனால் இந்த தங்கச்சி என்ன செய்தா தெரியுமா, திரும்பவும் என்ன செய்யலாம், ஆராதிக்க. இந்த தகப்பனாருக்கு போகும், கை விரல வெட்டியும் நீ என்ன செய்யா, ஆராதிக்க போகையா அப்படின்னு சொல்லிட்டு மோதிர விரல வெட்டிட்டார். எந்த விரல, மோதிர விரல வெட்டிட்டார். எத்தனை விரல இல்லை, 2 விரலை. அதையும் சரி பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனால் திரும்பவும் இந்த தங்கச்சி என்ன செஞ்சா, ஆராதிக்க போனார். 3ஆவதாக இந்த நடு விரல என்ன செஞ்சுட்டாரு, வெட்டிட்டார். 3 விரலையும் வெட்டிட்டார். இந்த தங்கச்சி அண்ணாலே ஏசப்பா ஆராதிக்க. கிறிஸ்துவின் அன்பு அவருக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்களா, அல்லேலூயா. மனுஷ அன்பு உள்ள இருந்துச்சுன்னா இதே மாதிரி எப்படி இருக்கும், அசையாத சீயோன் பர்வத, அல்லேலூயா. தேவ அன்பு அப்படி இல்லை, அப்படியே இசை. சொல்லுங்க, என்ன தங்கச்சி, என்னம்மா அப்படிதானே? கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்யும், அப்படியே இசை, அப்படியே இணையம். ஆமென். ஏன்னா அந்த அன்புக்கு பேர் தான் அகாப்பே லவ். அந்த அன்புக்கு பேர் என்னது, ஆமென். என்ன அன்பு தெரியுமா, வர. அல்லேலூயா. இப்போ இந்த 3 வெள்ளையும் போன பிறகு இந்த தங்கச்சி என்ன செஞ்சா, ஆராதிக்க போனான். 4ஆவது இந்த வாழ்நாட்டு விரலையே என்ன செஞ்சுட்டாரு, வெட்டு. இப்போ 4 விரலையும் போய் ஒரு பெரு விரலோட இந்த தங்கச்சி அவன் இருக்கிறான். அடுத்து இந்த தங்கச்சி என்ன செய்யறான், ஆராதிக்க போகிறான். ஆராதிக்க போன உடனே அவனோட தகப்பனார் சொன்னாரு, இனி உனக்கு தலையை தான் என்ன செய்யலாம், வெட்டான். இனி உனக்கு தலையை தான் வெட்டணும். எனக்கு பறந்துட்ட பார்த்தியா, அதனால உனக்கு தலையை வெட்டுறதுக்கு எனக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. இந்த வீட்டிலேயே இருக்காத, இறங்கி எங்கேயாவது போயிரு. நான் விட்டுட்டேன். இந்த தங்கச்சி எங்கே போவான் சொல்லுங்க, எங்கே போவான்? சூப்பர். எங்கே போனா, சபைக்கு வந்தான். அல்லேலூயா. எங்கே வந்தா, சபைக்கு வந்தான். வந்து பாஸ்டர் அடுத்தது சொல்லிடுறேன், பாஸ்டர் எங்கள் அப்பா வெட்டாரு, உனக்கு களத்தை வெட்ட முடியாது, அதனால எங்கேயாவது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்துட்டாரு, அனுப்பி விட்டுட்டாரு. நீங்கள் தான் எனக்கு என்ன செய்யணும், அடைக்கலம் தரணும். ஊழியக்காரங்க பார்த்தீங்களா, ஆண்டவர் எங்களுக்கு என்ன தந்திருக்கிறாரு, ஊழியக்காரனுக்கு என்ன தந்திருக்கிறாரு, இரக்க குணம் வந்திருக்காரு. என்ன கற்பனை தந்திருக்காரு, இரக்க குணம். ஆடுகள் என்ன செஞ்சாலும் ஊழியக்காரர்களுக்கு என்ன குணம் வந்துருது, ஏன்னா நாங்கள் வசனத்தை கற்றுக்கொள்கிறோம். இரக்கம் இல்லாதவர்களுக்கு இரக்கம் இல்லாத நியாயத்திற்கு என்ன செய்வோம், ஹலோ, இரக்கம் இல்லாத. அதனால ஏசப்பா எங்களுக்கு கற்று தந்திருக்கிறாரு, நம்ம இரக்கம் உள்ளவர்களா என்ன செய்யணும். அப்போ இந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சுட்டாரு, என் தங்கச்சிய சரி என் பிள்ளைகள் கூட நீ என்ன செய்ய, ஏதாவது புரிதான் நல்லது. அவர் கிருபை என்றும் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென்.
சரின்னு சொல்லிட்டு இந்த ஐயா வளர்த்தி அவளுக்கு சாப்பாடு கொடுத்து வஸ்திரம் வாங்கி கொடுத்து அப்படியே அவளுக்கு பிள்ளைகளை வளர்த்துற மாதிரி என்ன செஞ்சுட்டாரு, வளர்த்துட்டாரு. நான் நீங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க பார்த்தீங்களா? இதே போல அந்த தங்கச்சி வந்து உட்கார்ந்து ஆராதிக்கிறார். அவ எப்படி ஆராதிப்பா சொல்லுங்க? உங்களை மாதிரி இப்படி கல்லு மாதிரியா இருப்பா, வீட்டிலிருந்து துரத்தி விடப்பட்டிருக்கா. அல்லேலூயா. 4 விரல் போயிருக்குது. எல்லாம் கிறிஸ்துவுக்காக என்னெல்லாம் இழந்திருக்கா, விரலை இழந்திருக்கா, குடும்பத்தை இழந்திருக்கா, எல்லாத்தையும் இழந்து இந்த மாதிரி முன்னாடி வந்து ஆராதிக்கலாம். ஆராதிக்கும் போது எப்படியா வரும்? அந்த கண்ணிலிருந்து என்ன வரும்? ஆனந்த கண்ணீர் வந்துட்டே இருக்குது. அந்த குறை கையில கையை அடிச்சு இயேசுவாவை என்ன செய்கிறார்? ஆராதிக்கிறார். ஒரு நாள் இதே போல என்ன போல திடீர்னு ஒரு என்ன செஞ்சாரு, ஒரு கெஸ்ட் பாஸ்டர் அந்த சர்ச்சுக்கு என்ன செஞ்சிருந்தாரு, வந்திருந்தார். அந்த பாஸ்டர் எங்க உள்ளவர்னா, இங்க உள்ளவர் கனடா தேசத்தில் உள்ளவர். இங்க உள்ளவர் கனடா தேசத்தில் உள்ளவர். அவருடைய பூர்வீகம் வந்து அவர் கனடாவில் போய் அங்கே ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை இந்த சபையில் அவர் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறார். இவர் இதே மாதிரி வந்து செய்தி கொடுத்துட்டு கொண்டிருக்கும் போது ஆமீன் சொல்கிறோம். அவர் கவனித்து நான் பார்க்க பாருங்க, ஒவ்வொரு பேரையும் இந்த தங்கச்சி விளையாடுது, அந்த தங்கச்சியை கூட அப்படியெல்லாம் இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ரீதியாக இருக்கீங்க. ஆமாம் இங்கே பாருங்க, சகோதரர்கள் 5 பேர் தான். ஆமாம் ஐயம்மா எல்லாரும் என்னை உற்று கவனிக்கிறாங்க, கவனமாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் ஒரு அம்மா தூங்குது, ஒரு அம்மா இன்னொரு அப்படியே இப்படியெல்லாம் எல்லாம் செய்கிறாங்க, இருக்கிறாங்க. பாவம் அவங்க நல்ல வேலை செஞ்சுருப்பாங்க, பார்வையிட்ட போயிருப்பாங்க. என்னம்மா சரி ஏதோ வேலையை செஞ்சுட்டு களைப்பாக இருக்கிறாங்க, தூங்க விட சிலத்தில் தூங்கட்டாங்க. அது நல்ல ஆமாம். ஹலோ இருக்கீங்களா? இல்லை எனக்கு செய்தி பேச முடியலை. நீங்கள் இருக்கிற இருப்பில் வந்து அதுக்காக நான் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சேன். ஆமாம் இந்த நேரத்தை நீங்கள் செய்யணும்னா நான் வசனத்துக்கு நேரம் போயிருக்கேன். அது நல்லது. அப்போ இந்த ஊழியக்காரர் கவனிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. இந்த தங்கச்சி கண்ணுல தாரத்தாரையாக கண்ணீர் வருது. அது வரல, அந்த கையை வச்சு தப்பி ஏசப்பாவை ஆராதிச்சுட்டே இருக்கிறார். அவர் கவனிச்சுட்டே இருந்துட்டு ஆராதனை முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே நேர போதகத்தில் போய் கேட்டார், பாஸ்டர் ஒரு காரியம் உங்களுக்கு கேட்கணும். என்ன பாஸ்டர் கேளுங்க. அது நான் சொல்கிறேன், உங்கள் சபையில் ஒரு தங்கச்சி இருக்கிறாளே, அந்த தங்கச்சியை உங்களுக்கு நான் கையில் விரல் இல்லையா அப்படின்னு. உடனே அந்த ஊழியக்காரர் அந்த சம்பவத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இப்படியாகும் இவர் ரட்சிக்கப்பட்டதுனால அவருடைய தகப்பனார் என்ன செஞ்சுட்டாரு, 4 விரலையும் வெட்டி எடுத்துட்டார். கடைசியில் கழுத்தை வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்காரு. இப்போ இவளுக்கு நாங்கள் தான் புகலிடம் கொடுத்துருக்குறோம், எங்கள் சபையில் தான் இருக்கிறார், இருந்து கத்தரை ஆராதிச்சு கொண்டிருக்கிறா அப்படின்னு. உடனே அந்த மனுஷன் அந்த தேவன் ஊழியக்காரருக்கு என்ன செய்யலை, திருமணம் ஆகலை. அதனால் அவர் கேட்டிருக்கிறாரு, அந்த தங்கச்சியை நான் திருமணம் பண்ணிக்கலாம். அல்லேலூயா. நீங்க இருக்கிறத பார்த்தா என்ன இந்த மாதிரி அமைதியான நோட்டை வந்து கட்டிட்டு போக இருக்குது. அல்லேலூயா. நான் மேல்புறத்தில் இருந்தேன், என்ன மாமலையில் என்ன செஞ்சாங்க. நீ எங்க போக போற? அமெரிக்கா போறியா? அல்லேலூயா. புரியுதா? இந்த சிரிப்பெல்லாம் எங்க வச்சிருந்தீங்க ஐயா? பார்த்தீங்களா எப்படி சிரிக்கிறாங்க? கொஞ்சம் திரும்பி பாருங்க. இவ்வளவு சிரிப்பையும் உள்ள வச்சுட்டு அப்படியே என்ன செஞ்சிருக்காங்க, அடக்கி வச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இந்த தேவ மனிதன் நினைச்சிருக்காருன்னா இந்த பிள்ளைய கனடா, இவங்க கனடாவில் யாருக்கு மனைவி ஆகிட்டா? இந்த பிள்ளை ஊழியக்காரர்கள் மனைவி. கனடா தேசம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. வண்டர்ஃபுல். அப்படிதானே? நல்ல பயங்கர நல்ல மகிமையாக தூத்துக்குடியிலிருந்து ஒரு போதகர் அங்கே கனடா தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறாரு. ஊழியத்துக்கு போனாங்கள பார்த்துருக்கிறாரு. ஏன் உங்கள் மனைவிக்கு 4 விரல் இல்லை? ஆமே அன்றைக்கு அந்த ஊழியக்காரத்தில் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. ஆமே இப்படி கதை இல்லை, உண்மையான நடந்த சம்பவம். அல்லேலூயா. இன்னைக்கும் அவர்கள் குடும்பமாக கனடா தேசத்தில் ஊழியம் செய்திருக்கிறாங்க. சில பேர் ஆமே சொல்றீங்க. கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும்
தரித்திரரானதில்லை. சில பேர் ராமேஸ்வரனுடைய கைகளை தட்டி கட்டளை கையில் தட்டி கையை தட்டன நல்ல கையை தட்டணும். அவன் சோதரமடைய நல்ல சோதரமடணும். ஆரம்பிச்சா நல்லா ஆரம்பிக்கணும், திதிச்சா நல்லா திதிக்கணும். அவன் அப்படின்னா சொல்வதை கட்ட நல்லவர். உங்கள் சரித்திர வாழ்க்கை மாறும், உங்கள் குடும்பத்தின் நிலைமை மாறும், உங்கள் வறுமை மாறும், உங்கள் கஷ்டங்கள் மாறும், உங்கள் வேதனை மாறும். நீங்க இருக்கிற பிரசனத்துல விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி நல்ல கையை தட்டி துணிவிடுமா என் வாழ்க்கை பலம் கொடுக்க முடியுமா என்று சொல்லி வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிற ஆட்சிமாவை இந்த நாட்கள் வேளையில மற்றொரு வார்த்தை வருகிறது. தேவ பிரசனத்தில் இருக்கிற நீ துணிவிடுமா. கீழே வேர்பற்றி மேலே வளர்ந்தது போல அவன் பச்சை மாற்றப் போகிறார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல அழகில்லாமல் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் சுமந்து வந்ததுனால இப்ப யோர்தான் என்ன செய்தது? கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த யோர்தான் இப்போ ஒரு குவியலாக இருக்கிறது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் அந்த என்ன செஞ்சாங்கன்னா யோர்தானை கடந்தார்கள். ஆமென். யோர்தானை கடந்து அடுத்து வந்தா எங்க வந்து நிக்கிறாங்கன்னா எரிகோல வந்து நிக்கிறாங்க. எங்க வந்து இருக்கிறாங்க? எரிகோல வந்து இருக்கிறாங்க. எரிகோ ஒரு பெரிய பாருங்க, சின்ன சொல்ற தேசம் தான். ஆனா அதை சுற்றிலும் பெரிய மதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கட்டப்பட்டிருக்கிறது. 2 மதில்கள் உள்ளும் புறமும் என்று சொல்லி 2 மதிலாக அந்த எரிகோ கோட்டை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கட்டப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த எரிகோ கோட்டையை எத்தனை முறை சுற்றி வரணும்? உங்களுக்கு தெரியும் தானே? சொல்லுங்க, எத்தனை முறை சுற்றி வரணும்? 7 நாள் சுற்றி வரணும் இல்லையா? எத்தனை நாள் சுற்றி வரணும்? தெரியுமா தெரியாதா? ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எரிகோ கோட்டையை 7 நாள் சுற்றி வரணும். 7வது நாள் எத்தனை முறை சுற்றி வரணும்னா 7 முறை என்ன செய்யணும்? சுற்றி வரணும். அப்படி சுற்றி வரும்போது முன்னாடி எக்காலங்களை ஊதுகிறவங்களை அனுப்பணும். பின்னாடி யார் போகணும் தெரியுமா? இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருந்தவர்கள் போகணும். ஹல்லேலூயா. இப்போ 7வது நாள் 7வது முறை எக்காலத்தை ஊதிக்கொண்டு உடன்படிக்கையை சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் பின்னால் போக பின்னாடி ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா ஆட்பரித்தாங்க. என்ன செய்தாங்க? ஆட்பரித்தாங்க. பாருங்க, எக்காலம் ஊதப்படுகிறது, உடன்படிக்கை பெட்டி பின்னாடி போகுது. அதற்கு பின்னாடி ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? ஆட்பரிக்க ஆரம்பித்தாங்க. ஆட்பரிக்க ஆரம்பித்த போது இப்போது எரிகோ கோட்டை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக இடிந்து தாழ போகிறது. ஹல்லேலூயா. இப்போ அந்த பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் எளிதாக என்ன செய்கிறாங்க? பிடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க அமேஷோட வசனத்தை மறந்துடக்கூடாது. இவங்க ஆசாரியர்களுடைய களத்தில் ஆசாரியர்கள் எதை சுமந்து கொண்டு போறாங்க? உடன்படிக்கை பெட்டியை. ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போனாங்க. அடுத்து ஒரு சம்பவம் இருக்கிறது. வேதத்தில் நீங்க வாசித்து பார்க்கும்போது 1 சாமுவேல் ஆமென். ஹல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்தவர்கள் வாசிங்க. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாவோனின் கோயிலை கொண்டு வந்து தாவோன் அண்டை வைத்தார்கள். போதும். ஹல்லேலூயா. இப்போ ஆமென். இங்கே கடைசியாக இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது யாருன்னு சொன்னால் ஏலி. சொல்லுங்க, யாரு? ஏலி. ஏலிக்கு
இப்போ என்ன செஞ்சிச்சுன்னா வயசாயிடுச்சு. அல்லேலூயா. ஏலிக்கு என்னாச்சு? வயசாயிடுச்சு. பாருங்க, ஏலிக்கு வயசாயி, ஆமென் சோதரம். இப்போ எத்தனை வயசுனா அந்த 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 98 வயதா இருந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஏலிக்கு எத்தனை வயசு சொல்லுங்க? 98 வயசு. அல்லேலூயா. இந்த 4ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது பெலிஸ்தர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல என்ன செய்யறாங்கன்னா யுத்தம் பண்ண வராங்க. யுத்தம் பண்ண வரும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க? முறியடிக்கப்பட்டு போறாங்க. என்ன செய்ய போறாங்க? முறியடிக்கப்பட்டு போறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறியடிக்கப்பட்டு போனதுனால இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு எண்ணம், என்ன செய்யணும்? சிக்லாக்ல இருக்கிறதான உடன்படிக்கை பெட்டியை என்ன செய்யணும்? இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? ஆமென் சோதரம். உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவதற்காக அவங்க பிரயாசப்பட்டிருக்கும் போது இந்த பெலிஸ்தர் வந்து திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தம் பண்ணி அவர்கள் என்ன சொன்னா? இஸ்ரவேல் ஜனங்களையும் அவர்கள் முறியடித்து போடுகிறாங்க. மாத்திரமல்ல, இந்த உடன்படிக்கை பெட்டியை என்ன செய்கிறாங்க? பிடித்துக் கொள்ளுகிறாங்க. அல்லேலூயா. இப்போ இந்த ஏலி ஆசாரியன் இருக்கிறான் பாத்தீங்களா? அவனுக்கு 2 பிள்ளைகள். யாரெல்லாம்? ஓப்னி, பினகாஸ். இவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்கன்னா ஒரு பயங்கர துன்மார்க்கமானவங்க. ஆமென். அல்லேலூயா. அப்பா யாரு? ஆசாரியன். பிள்ளைங்க யாரு? அல்லேலூயா. ஆமென். அந்த பலி செலுத்த கொண்டு வருகிறதான அந்த பலி மிருகத்தை எல்லாம் என்ன செய்வாங்க? அதை குச்சி எடுத்துவாங்க. பாருங்க, பயங்கரமான பாவங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்ததான இந்த பிள்ளைகள் இப்போ என்னன்னா, இந்த யுத்தம் நடந்த இடத்துல இந்த ஓப்பனியும் என்ன செய்கிறான்? மரித்து போகிறான். பிணைகாசும் மரித்து போகிறான். எந்த இடத்துல? இத மாத்திரமல்ல, அவன் உடன்படிக்கை பெட்டியும் பெலிஸ்தர் பிடிச்சிடலாம். இந்த செய்தி அந்த கூட்டத்திலிருந்து ஒரு மனுஷன் ஓடி வந்து ஏழு இடத்துல சொன்னதுனால சொல்லும்போது ஏலிக்கு கண்ணு தெரியல. கண்ணு அவன் மங்கி இருந்துச்சு. 98 வயசாச்சு பாத்தீங்களா? கண்ணு மங்கி இருந்துச்சு. வயசு ஆயிடுச்சு, கண்ணு மங்கி இருந்தது. அப்போ இந்த செய்தியை கேட்ட உடனே அவன் என்ன செய்தானா? கீழே விழுந்து பிடரை முறிந்து செத்து போனான். அல்லேலூயா. இப்போ இந்த பினேகாசுடைய மனைவி என்ன இருக்குன்னா நிற கர்ப்பிணியா இருக்கிறார். இந்த உடன்படிக்கை பற்றி பெலிஸ்தர் பிடித்துக் கொண்டு போகும்போது பினேகாசுடைய மனைவி நிறைய கர்ப்பிணியா இருக்கிறார். நிறைய கர்ப்பிணியா இருக்கும்போது வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து சில பெண்கள் வந்து சொல்றாங்க, இந்த பினேகாசுடைய மனைவிடத்துல வந்து சொல்றாங்க, உடன்படிக்கை பற்றிய பெலிஸ்தர் என்ன செஞ்சுட்டான்? பிடிச்சிட்டான். அதுக்கு பிடிச்சது மாத்திரமல்ல, ஏழுடைய பிள்ளைகள் 2 பேரும் மரித்து போனாங்க. அது மாத்திரமல்ல, இந்த செய்தியை கேட்டு உன் மாமனார என்ன செஞ்சுட்டாரு? மரித்து போனாரு. மரித்து போனான்னு சொல்லி சொல்றாங்களா? இவளுக்கு ஒரு பிள்ளை பிறகுது. அல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு பாருங்க, அந்த பிள்ளை சொன்ன, உனக்கு இப்போ ஆண் குழந்தை பிறந்திருக்குது. ஆனா அந்த பிள்ளைக்கு மேல இவன் என்ன செய்யலையா? சிந்தையை வைக்கலையா? அந்த வார்த்தை ஒண்ணு கேட்கவில்லையா? அவளுக்குள்ள ஒரே இது என்னன்னா, பெலிஸ்தர் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போயிட்டான் அப்படின்னா அந்த 4ஆம் அதிகாரத்துல அவள் சொல்றா. பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். அந்த 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன போயிட்டு? அல்லேலூயா. பெலிஸ்தர் என்னத்தை கொண்டு போனா? இப்பதான் செய்திக்கே வாழ. இப்பதான் என்ன செய்யறேன்? செய்திக்கு வாழ. இனி கொஞ்ச நேரம் கவனமா இருக்கணும். சரியா? அல்லேலூயா. இனி கொஞ்ச நேரம் நீங்க என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். இப்போ பினேகாசுடைய மனைவி என்ன சொல்றான்னா, மகிமை எதை விட்டு போச்சு? அந்த உடன்படிக்கை பெட்டியில எதில் இருந்துச்சு சொல்லுங்க? மகிமை. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டியில மகிமை இருந்ததுனால மகிமை இஸ்ரவேலை விட்டு என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. வாசிங்க, அடுத்த அந்த வசனத்தை கூட வாசிங்க. சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிட்டு என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாடி இருந்த மகிமையினால்தான்
இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இதுவரை என்ன செய்து கொண்டு வராங்க? என்ன செய்து கொண்டு வராங்க? யோர்தான்ல என்ன நடந்துச்சு? யோர்தான்ல என்ன நடந்துச்சு? எரிகோல என்ன நடந்துச்சு? புரியாம தான் அப்படியே இருக்கிறீங்களா, இல்லை புரிஞ்சு புரியாத மாதிரி காட்டிக்கிறீங்களா? ஹலோ, அவங்ககிட்ட முதலே செய்தியை கொடுத்து கொண்டு இருக்கும் போதே சொல்றேன், ஆசாரியரும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வந்தாங்க. அவங்க உள்ள தண்ணீரில் பட்ட நேரத்தில் என்ன செய்தது? யோர்தான். அங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க, கரெக்டா தான் சொல்றீங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? அற்புதம் நடந்துச்சு இல்லையா? யோர்தான் என்ன செஞ்சிச்சு? அவங்களுக்கு வழி விட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை என்ன செஞ்சாங்க? அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள எது இருந்ததுனால சொல்லுங்க? மகிமை இருந்ததுனால. மறக்கக்கூடாதுல்ல, என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. அப்போ மகிமை இருந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோர்தான் வழி விலகிச்சு, எரிகோ கோட்டை இடிந்து விழுந்துச்சு. இப்போ இஸ்ரவேலை விட்டு மகிமை போனதுனால அவங்க எல்லாம் இஸ்ரவேல் பாருங்க, இஸ்ரவேலர்களை எல்லாரையும் போலீஸ் என்ன செஞ்சுட்டான்? அவன் முறியடித்து போட்டுட்டான். மாத்திரமல்ல, மகிமை போனதுனால இந்த உடன்படிக்கை பற்றி பிலிஸ்தருடைய தேசத்துல போனதுனால அவன் கொண்டு நேர எங்க வச்சானா? தாகோன் என்னுடைய கோயிலுக்குள்ள ஆடி கொண்டு வச்சான். எங்க கொண்டு வச்சா? தாகோனுடைய கோயிலுக்குள்ள. அல்லாஹ் இந்த அதிகாரத்துல நம்ம வாசித்தோம். தாகோனுடைய கோயிலுக்குள்ள கொண்டு வச்ச உடனே இந்த உடன்படிக்கை பற்றி தாகோனுடைய கோயிலுக்கு அந்த சிலைக்கு அருகாமையில் வச்ச உடனே வச்சுட்டு அந்த பெலிஸ்தர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து தாகோனுடைய கோயிலுக்குள்ளாடி வந்து பார்த்தா சிலை ரெண்டா என்ன செஞ்சு கிடக்குது? சிலை ரெண்டா உடைஞ்சு கிடக்குது. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. சிலை ரெண்டா உடைஞ்சு கிடக்குது. ஆமென். இது எதற்சையா இப்படியோ என்ன செய்யிருக்கோம்? விழுந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? பிலிஸ்தர்கள் அதை திரும்பவும் எடுத்து அந்த என்ன செய்யறாங்க? சிலைக்கு மேல வைக்கிறாங்க. திரும்ப என்ன நடந்ததுன்னா, கை தனியா, காலு தனியா, தலை தனியா, கடைசியில முன்ன தனியா இப்படி கிடக்குது சிலை. ஹல்லேலூயா. அதிகாரத்தை வீட்டுல போய் படிக்க, சரியா? ஹலோ, பிள்ளைங்களும் பாவம் போல இருக்குது. சூப்பர். ஹல்லேலூயா. அச்ச நல்லவன். ஹல்லேலூயா. அப்போ உடன்படிக்கை பற்றி தாகோனுடைய கோயிலுக்குள் இருந்ததுனால தாகோனுடைய சிலைகள் எல்லாம் அப்படியே முறிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, இதனால அவன் பெலிஸ்தருக்கு எல்லாம் என்ன உண்டாச்சுன்னா பயம் உண்டாச்சு. அதனால தாகோனுடைய கோயிலிருந்து வெளியே எடுத்தாங்க. வெளியே நடந்து பார்த்தா பெலிஸ்தர் இருக்கிற எல்லாருக்கும் என்ன வந்துச்சுன்னா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு? மூலவியாதி வந்துச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாருக்கும் என்ன வந்துச்சு? மூலவியாதி வந்துச்சு. மூலம் வந்து அடுத்த மூலவியாதி வந்து என்ன நடக்குன்னு தெரியும் இல்லையா? இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுருப்பாங்க, நாளைக்கு காலமே வெளியே போகணும்னு நினைச்சா என்ன செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென். அவங்க எல்லாம் வாதையினாலே என்ன செய்யப்பட்டிருக்காங்க? பிடிக்கப்பட்டிருக்காங்க. சரி, பாருங்க, ஸ்தோத்திரம். இப்போ இந்த பெலிஸ்தருடைய தேசத்துல இந்த பெலிஸ்தருடைய தேசத்துல இந்த உடன்படிக்கை பெட்டி எத்தனை மாசம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? 7 மாசம் இருக்கிறது. அதை பார்த்து அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சிருங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். வாசிங்க பார்க்கலாம். அந்த 5ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் வசனத்தை வாசிங்க. சாரி, 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தன. அப்போ பெலிஸ்தருடைய தேசத்துல இந்த பெட்டி எத்தனை மாசம் இருந்துச்சு? 7 மாசம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. 7 மாசம் இருந்ததுனால அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை தான். ஆமென். கோயில கொண்டு போன சிலை என்ன செய்கிறது? உடைஞ்சு விடுது. அங்க இருக்கிறவனுக்கு எல்லாம் மூலவியாதி வருது. இதனால பெலிஸ்தர் எல்லாம் பயந்து, ஐயோ, இங்க இஸ்ரவேலின் தேவன் என்ன செய்கிறாரு? ஆமென், சோதரன், இந்த நமக்குள்ள பயங்கரமான தீங்கை செய்கிறாருன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? இது இந்த பெட்டி இங்க இருந்தா சரியாகன்னு சொல்லிட்டு அதை அப்படியே நேர என்ன அனுப்புறாங்கன்னா, நீங்க வேதத்துல வாசித்து பார்க்கும்போது 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்க பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
மனுஷன் வந்து எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாவின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவருடைய குமாரனாகிய எலியாசாரை என்ன செய்தாங்க? பரிசுத்தப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. அப்போ அபினதாவுடைய வீட்டிலே இந்த பெட்டி என்ன செய்யப்படுகிறது? வைக்கப்படுகிறது. எல்லாம் சரிச்சோம். நீங்க போய் பைபிள் தியானிக்கும் போது தியானிங்க. நான் சொல்லிட்டு மட்டும் போறேன். எனக்கு அந்த சம்பவம் மட்டும் தான் சொல்லிட்டு போக முடியும். ஹல்லேலூயா. இப்போ அபினதாவுடைய வீட்டில் இருக்கிறதுனால இந்த பெட்டிக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லையா? அப்போ அபினதாவுடைய குமாரனாக இருக்கிற எலியாசாரை என்ன செய்றாங்க? பரிசுத்தப்படுத்தி இந்த பெட்டியை காக்கப்படுறாங்க. இந்த பெட்டி அபினதாவுடைய வீட்டில் எத்தனை வருஷம் இருக்குது தெரியுமா? 20 வருஷம் இருக்குது. எத்தனை வருஷம்? 20 வருஷம் இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ என்ன செய்றாங்கன்னா, இப்போ நீங்க நேரா வாங்க, எங்க வாங்க? சோதரர் 2 சாமுவேல். ஆமென் சோதரம். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம். அதனுடைய ஆமென் சோதரம் 1வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். 30,000 பேரை கூட்டி கேருபீன்கள் நடுவே வாசமாய் இருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை காலை யூதாவில் இருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் போதும் சமான வாசிங்க. தேவனுடைய பெட்டியை என்ன செஞ்சாங்க? எதுல மேல ஏத்துனாங்க? யாருக்கும் இங்க பிரசங்கத்தை எழுதுகிற அந்த வழக்கெல்லாம் இல்லையா? பார்க்க ஒரு ஏதோ ஒரு 1-2 பேர் என்ன செய்யுது? அந்த தங்கச்சி எழுதுறா, ஞான சகோதரி எழுதுறாங்க நினைக்கிறேன். அவ்வளோதான். ஏன்னா இவங்கெல்லாம் வேற யாருக்கும் அந்த பிரெயின் எப்படி தெரியுமா? பயங்கர கம்ப்யூட்டர். ஆனால் எத்தனை பிரசங்க ஏன்னா இன்னைக்கு 11 நாள் ஆச்சு. இன்னும் கிட்டத்தட்ட 10 நாள் கிட்டத்தட்ட. ஆமாம். அப்போ இந்த பிரசங்கத்தை எல்லாம் இந்த கம்ப்யூட்டர்ல என்ன செய்வாங்க? ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. அப்படிதானே? ஏன் தெரியுமா? இதெல்லாம் நாங்கள் எழுதி வைக்கிறோம். வீட்டில் போய் நீங்கள் பைபிள் படிக்கும்போது ஒன்று கூட என்ன செய்யணும்? அந்த பாஸ்டில் பண்ண பிரசங்கம் செய்திதானான்னு என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. பார்ப்பீங்களா? நீங்கள் எழுதி வைக்கிறதே பார்க்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணணும்னா, எழுதி வைக்கிறத அந்த செய்தி என்ன செய்யணும்? வீட்டில் போய் படிக்காத மற்ற நேரங்கள் என்ன செய்யணும்? இந்த வசனங்களை எடுத்து ஒன்று தியானிக்கணும். சரியா? அப்போ இன்னும் அந்த செய்தி உங்களுக்கு ஆழமாக என்ன செய்யும்? இருதயத்தில் புரியும். இருக்கீங்களா? நான் நல்ல கவனிக்க பின்னாடி இருக்கிற தாய்மாரெல்லாம் ஐயோ இந்த பிள்ளை பூச்சி எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்களோ அப்படின்னு பரிதாபமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் பேசுறது பாருங்க. இந்த பிள்ளை பூச்சின்னு அப்படியே அப்படிதானம்மா? வேற உங்க பேர பிள்ளை மாதிரி இருக்கிறேன்னா? ஹலோ, சரிங்க. பல்லு இல்லையா? பரவாயில்ல. பல்லு இல்லாட்டாலும் சிரிச்சா அழகா இருக்கிறீங்க. செல்லம். ஐயா தட்டி ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. அப்பா உங்க சமத்துல சந்தோஷமா இருக்கு. பாடுங்க சும்மா. அப்பா எப்போ ஒரு சந்தோஷமே பாடுவோம். பாட மாட்டது. ஆனா செய்ய மாட்டோம். ஆனா என்ன செய்ய மாட்டோம்? ஹல்லேலூயா. இப்போ அபினதாவுடைய வீட்டில் இருக்கிறதான அந்த உடன்படிக்கை பெட்டியை எதற்கு மேல ஏற்றினாங்க? எதற்கு மேல ஏற்றினாங்க? அபினதாவுடைய உடன்படிக்கை பெட்டி யாருக்கு மேல இருக்கணும்? சூப்பர். புரியுதா மெசேஜ்? ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டிக்கு யாரை சுமக்கணும்? ஐயா சொல்லுங்க. ஆசாரியர்கள். சொல்லுங்க. ஆசாரியர்கள். ஆமென். அக்கா அழகா சிரிக்கிறீங்க. செல்லமா சிரிக்கிறீங்க. எத்தனை வயசாச்சு? 75 வயசாச்சா? 90. ஹல்லேலூயா. பார்த்தேன் நான் வந்தாங்களே அவங்க ஐயா மட்டும்தான் நேரமா வந்திருக்கிறாரு.
இப்பதான் அவருக்கு 5 வயசு ஆகுது. சிறிய பாருங்க, திரும்பி பாருங்க, அவரை பார்த்தாலும் சிறிய இல்லை. அது ஈஸ்வரியத்தை பாருங்க. எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தான் சந்தோஷங்க. எல்லாம் 3 இருக்கும்போது அவங்க சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சிரிப்பு அப்படியே எங்களை என்ன செய்யணும், சந்தோஷப்படுத்துகிறது. சந்தோஷமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசனத்தில் இப்படிலாம் சொல்லுங்க, பிள்ளைங்களை எல்லாம் பார்த்து சொல்லுங்க, அம்மா நீ சிரிக்கிறது நல்லா இருக்குது. அப்பதான் பக்கத்தில் வெளியில போய் பிள்ளைங்க ஸ்கூல்ல போகிற யாராவது பார்த்து நீ சிரிக்கிறது நல்லா இருக்குதுன்னு அங்கே சுணங்கி போக மாட்டாங்க. ஹலோ, நீங்க அவங்களை சிரிக்கிறது நல்லா இல்லை, நீ முடி கட்டுறது நல்லா இல்லை, நீ ட்ரெஸ் பண்றது நல்லா இல்லை அப்படின்னு நீங்க ஒண்ணு சொல்லாததுனாலதான் வெளியில எவனாவது அவனை பார்த்து நீ நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியா அப்பப்போ உங்க பிள்ளைங்களை பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கிறீங்க. ஹலோ, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமா சபாயிடம் 2 பிள்ளைகளை தந்துருக்கிறாரு. ஆனால் தமிழ் பண்ண கிட்டாதவங்க இருக்கிறேன் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஹலோ, இந்த தம்பி யாரு? எனக்கு இப்பதான் 25 வயசு ஆகுது. அதனால 2 பிள்ளைங்க இருக்காங்க. மூத்த பையன் 11 படிக்கான், 2வது பையன் 6 படிக்கான். கலவை பாட்டு கலவை எல்லாம் மேக்கப்பு. ஹலோ, சந்தோஷமா, ஹல்லேலூயா, சந்தோஷமா, இன்னும் சத்தமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிலைமை மாறப்போகுது. சில பேர் ஆமென் சொல்றீங்க. ஹல்லேலூயா, ஜீசஸ். இப்போ உடன்படிக்கை பெட்டி ஒரு புது ரதத்துக்கு மேல ஏற்றி அதை யார் வழி நடத்துகிறா பாருங்க. வாசிங்க, அந்த 3வது வசனத்தை வாசிங்க. ஏற்றி அபினதாவின் வீட்டில் இருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாவின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் ஒரு புது ரதத்தை நடத்தினார்கள். ஹல்லேலூயா. அந்த ரதத்தை யாரு நடத்தினா? அபினதாவின் குமாரர்கள் ஊசாவும் அகியோவும். சொல்லுங்க, யாரு? ஊசாவும் அகியோவும். ஹல்லேலூயா. இந்த 2 பிள்ளைகளும் பரிசுத்தமாக்கப்படல. நீ வேற ஒரு பிள்ளை தான் என்ன செய்யப்பட்டிருக்குது, பரிசுத்தமாக்கப்பட்டது. அந்த பிள்ளை பேர் என்னது? எலியாசர். ஹல்லேலூயா. இந்த எலியாசர் கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கலாம், இதை நடத்தி இருக்கலாம். ஆனா இதை நடத்தினது யார் தெரியுமா? ஊசாவும் அபிநயாவும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆசாரியர் சுமக்க வேண்டிய அந்த உடன்படிக்கை பெட்டிய ஒரு புது ரதத்துக்கு மேல வச்சுட்டு இப்ப என்ன நடக்குது? சீக்கிரமா வேதத்தை வாசிங்க. ஆமென் ஸ்தோத்திரம். சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவிலிருந்து அபினதாவின் வீட்டிற்கு நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்பாக நடந்தான். தாவீது இஸ்ரவேல் சந்ததி அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலும் தம்புரு மேளம் வீணை கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? ஆடி பாடினாங்க. ஹல்லேலூயா. நல்ல ஆட்டம், நல்ல பாட்டம். என்ன சொல்றோம்? இப்ப பெட்டி எங்க இருக்குது? ரதத்துக்கு மேல ஒரு மாடு இழுத்து கொண்டு வருது. ஹல்லேலூயா. என்ன செய்யுது? ஒரு மாடு இழுத்து கொண்டு வருகிறது. நீங்க அந்த வேதத்துல வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நாகோனின் களம் வந்திருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் என்ன செய்தது? மிரண்டு பெட்டியை அசைத்தபடினான். ஹல்லேலூயா. மாடுகள் மிரண்டு என்ன செஞ்சிச்சு? பெட்டி அசைத்து. ஹல்லேலூயா. மாடு பார்த்தாங்க, மற்றவர்களுக்கு வீட்டுல களத்துல என்ன பட்டிருக்குது? ஆமென் சொல்றோம், வைக்கலோ ஆமென் சொல்றது என்னவோ தெரியாது, ஏதோ ஒண்ணு என்ன செஞ்சிருக்குது இருக்குது. மாடுக்கு பிடிச்சது ஏதோ ஒண்ணு அங்க என்ன செய்யுது? அந்த களத்துல போர் அடித்து வச்சிருக்கிறாங்க. மாடு விடுமா? வைக்க பந்த கண்ட மாடு விடுமா? ஹல்லேலூயா.
மாட்டுக்கு ஒரு ஆசை. மாடு இப்ப மிரண்டு பெட்டி என்ன செஞ்சது? அசைந்து ரதத்துக்கு மேல இருக்கிற பெட்டி இப்ப மறைஞ்சு கீழே விட போகுது. பெட்டி என்ன செய்ய போகுது? மறைஞ்சு கீழே விட போகுது. உடனே ஊசா என்ன செஞ்சாரு? ஐயோ பெட்டி விட போகுதுன்னு அவர் என்ன செஞ்சாரு? பெட்டியை போய் பிடிச்சா. பெட்டியை பிடிச்சா அவன் கத்தர் யார? ஊசாவை அடிச்சார். அல்லேலூயா. ஊசா என்ன செய்து போயிட்டான்? செத்து போனான். இதை பார்த்தோன்னே யார் பயந்தது? ராஜா தாவீது பயந்து, ஐயோ இது என்னதுன்னு நினைச்சிட்டு நேர என்ன செஞ்சுட்டான்னா, பக்கத்துல பார்த்தா எங்க யாருக்கு வீட்டில் வைக்கலாம் இந்த பெட்டி அப்படின்னு. ஓபேத்ஏதோமுடைய வீடு தெரிஞ்சிச்சு. இந்த பெட்டியை ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் வச்சுட்டு ராஜா நேர அரண்மனைக்கு போயிட்டாரு. அரண்மனையில் போய் விழுந்து கிடந்து ஆடுறாரு. ஐயோ பெட்டியை நான் கொண்டு வந்தது என்ன தப்பு பண்ணிட்டேனோ தெரியலையே அப்படின்னு. அல்லேலூயா. திரும்ப என்ன செய்கிறாருன்னா, ராஜா கேள்விப்படுகிறாரு ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் பெட்டி 3 மாசம் இருந்து இப்போ ஓபேத்ஏதோமையும் அவனுடைய குடும்பத்தாரையும் அவனுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்தாரா? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பெட்டி யோர்தானை வழியுள்ள செய்தது. பெட்டி எரிகோவை இடிந்துவிட செய்தது. பெட்டி தாபோரை சிலையை உடைந்துவிட செய்தது. பெட்டி பெலிஸ்தருடைய வாழ்க்கையை பாருங்க, கொள்ளை நோயை கொண்டு கொள்ளை நோயினால பாதிக்கப்பட செய்தது. ஆமென் சோதரம். பெட்டி ஆமென் சோதரம் என்ன செய்தது? அல்லேலூயா. ஆமென். இப்போ ஓபேத்ஏதோமுடைய வீட்டு பெட்டியை அவன் துணிகரமாய் பிடிச்சதால ஊசாவை அடித்து விட்டது. ஆமென். இப்போ ஓபேத்ஏதோமை தகுதியே இல்லை. அவன் யாருன்னே தெரியாது. வழியில இருந்த ஒரு வீட்டுக்குள்ள தூக்கி வச்சா. அந்த ஓபேத்ஏதோமுடைய வீட்டை ஓபேத்ஏதோமையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய எல்லாவற்றையும் ஆமென் கர்த்தர் என்ன செய்தாரு? ஆசீர்வதித்தார். இந்த செய்தி ராஜாவுக்கு போனோட ராஜாவுக்கு இப்போ ஒரு பயங்கர சந்தோஷம். இப்ப ராஜா என்ன செய்கிறார்னா, இப்ப வேகமா பாருங்க. ஆமென் சோதரம். ஹல்லேலூயா. ஆமென். அதனுடைய ஆமென் 13வது வசனத்தை வாசிங்க. கொழுத்த ஆடுகளையும் பலியிட்டார். அல்லேலூயா. திரும்ப வரும்போது ராஜா அந்த பெட்டியை எடுக்க வரும்போது இப்ப என்ன செய்யல? ரதத்துக்கு மேல ஏத்தல. யார சுமக்க வைக்கிறாரு? ஆசாரியரை சுமக்க வைக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆடுகளையும் ஆடுகளையும் இப்ப என்ன செய்யறாருன்னா பலியிடுகிறார். அல்லேலூயா. என்ன செய்யறாரு? இதை நேரமே செஞ்சிருக்காரு. அபிராமுக்கு வீட்டில இருந்து எடுக்கும் போதே என்ன செஞ்சிருக்கணும்? ராஜா செய்திருக்கணும். அல்லேலூயா. பலி செலுத்திட்டு ஆடையும் ஆடையும் என்ன செஞ்சிருக்கணும்? பலி செலுத்திட்டு அந்த பெட்டி ஆசாரியர் தோல்ல கொண்டு தூக்கி வச்சு ஆடி பாடி கொண்டு வந்திருந்தா பெட்டி நேரம் என்ன செஞ்சிருக்கோம்? தாவீதுடைய நகரத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கோம். ஆனா ஒரு சின்ன தப்பு பண்ணதுனால இப்போ ஒரு ஊசா செத்து போறா. ஊசா செத்து போனது மட்டுமல்ல, ஆமென் சோதரா, அடுத்து ஓபேத்ஏதோமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுது. இப்போ பெட்டி என்ன செய்கிறது? ஆமென் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். வேதம் சொல்கிறது, தாவீது சணநூல் வஸ்திரம் தரித்தவனாக பெட்டிக்கு முன்பதாக சொல்லப்பட்டது முழு பலத்தோடு. சொல்லுங்க, முழு பலத்தோடு. போல இப்படி இல்லை. நான் பேசுறேன் பார்த்தீங்களா? சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா? அல்லேலூயா. முழு பலத்தோடு. இந்த வார்த்தை எங்க கேட்டிருக்கீங்க? எங்க கேட்கறீங்க? மத்தியில மனு சொல்லுறாரு. என்ன செய்யறாரு? முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் தேவனுக்கு நீ என்ன செய்யணும்? அல்லேலூயா. நான் இன்னைக்கு முழு இருதயத்தோடு ஆண்டவரை நேசிக்கன்னு சொல்றது சொல்லுது. முழு பலத்தோட கை தட்டினேன்னு சொல்றோம். எங்க வீட்டில் ஆசீர்வாதம் ஒரு கை தட்டு நம்ம தட்ட போறோம். சரியா? கை தட்டு. நல்ல ஒரு கை தட்டுங்க. இவ்வளவுதான் சுத்தமா.
இவ்வளவு நேரமா ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். சந்தோஷமா சொல்லுங்க. கையை ஆசீர்வதிக்கப்படணும்னா கையை தட்டி கத்தரை ஆராதிக்கணும். எப்படி தட்டணுமா? ஓசை உள்ள, பேரோசை உள்ள. ஓசை எப்படி? ஓசை. பேரோசை எப்படி? பேரோசை அடிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் நமக்கு எவ்வளவு காரியங்களை என்ன செய்கிறது? கற்றுத் தருகிறது. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் முழு பலத்தோடு என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். முழு ஆத்மாவோடு ஆராதிக்கணும். முழு இதயத்தோடு என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். இப்போ தாவீது முழு பலத்தோட, ஆமென், பெட்டிக்கு முன்ன என்ன செய்கிறாரு? ஆடி பாடி தாவீது நகரத்துக்குள்ள இந்த பெட்டி கொண்டு வரப்பட போது தாவீதுடைய மனைவி மீகாள், சவுலுடைய குமாரத்தி, இத ஜன்னல்ல திறந்து உட்கார்ந்து என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, பார்த்து கொண்டு இவர் ஒரு ராஜா, இவரு போய் இப்படி என்ன செய்கிறாரு? ஆடிக்கு வருகிறார் சொல்லி என்ன செய்கிறார்? தன்னுடைய இருதயத்துல அவமதிக்கிறார். இருதயத்துல என்ன செய்கிறார்? வேதத்துல ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வர மலடியாய் பிறந்த எல்லாருமே பிள்ளை பத்துதான் என்ன செஞ்சாங்க? பிள்ளை பத்துதான். ஐயா சொல்லுங்க, பிள்ளை பத்துதான், பிள்ளை பத்துதான் இறந்தாங்க. ஆனா ஒரே ஒருத்தி சாகர் வர பிள்ளை அவங்க கற்பத்துல கிடைக்கவே இல்லை. யாரு? மீகாள், சவுலுக்கு குமாரத்தி மீகாள், தாவீதுடைய மனைவி மீகாள். குழந்தையே கிடைக்கல. அல்லேலூயா. ஆராதிக்கிற உன்னை யார் அவமதிக்கிறார்கள்? ஆமென். தேவ பிரசன்னத்துல நான் பாருங்க சொல்றோம், குதிச்சு நடனமாடி ஆராதிக்கிற உங்களை யார் கிண்டல் பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. சும்மா விளையாட்டு காரியம் இல்லைங்க. அல்லேலூயா, ஆமென். சும்மா உதட்டோட பாடும் தாவீதை போல நடனமாடி, ஆனா ஒரு காலும் வராது, ஒரு கையும் வராது. ஆமென். இருக்கிறது எப்படி? இந்த ரோபம் அது மாதிரி. அல்லேலூயா. இந்த வாதம் எப்படி வராம இருக்கும்? ஹலோ, ஆமென். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க வந்து நடக்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் நல்ல நல்ல குதிச்சாங்க ஆராதிக்கணும்னு ஆராதிக்க மாட்டாங்க. ஆனா டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல போனோன்னு டாக்டர் சொல்லுவாரு, டெய்லி எத்தனை நேரம் நடக்கணும்? 1 மணிக்கூர் அங்கே நடக்கிற ஸ்டைல பார்க்கணும். கையை வீசிட்டு எதுக்கு? தேவ பிரசனத்துல வந்து நல்ல கையை தட்டி, டாக்டர் சொல்றா இத்தனை ரூபாய் கெட்டி வச்சு இத்தனை மணி நேரம் கையை தட்டினா இருதயத்துல என்ன செய்யாது? விளையிடும். பிளாக் இருந்தா எல்லாம் திறந்து போகும்னு சொல்றாங்க. இங்க பைசாயே தரல, இலவசமா கையை தட்டுன்னு சொன்னா என்ன செய்யறது? அக்கா இப்பதான் சிரிச்சிருக்காங்க, அவங்களை கவனிச்சுட்டே எனக்கு பார்க்கணும். அந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ள அந்த அக்கா அவன் பிரபுன் சுடிதார் போட்டுருக்கிறவங்க இவங்க சிரிக்க வைக்கணும்னு நான் அல்லேலூயா. நான் வசனத்துல வந்துட்டீங்கல்ல, சிரிச்சிட்டீங்க. அல்லேலூயா, ஆமென். அழுகை பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரில் தாக்கிக் கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே அவர் சன்னதி வந்து காணப்படுவார். உங்க கண்ணீருக்கு பதில் வரப்போகுது. ஆமென். அல்லேலூயா. உங்க கேள்விகளுக்கு பதில் வரப்போகிறது. உங்க ஜெபங்களுக்கு பதில் வரப்போகிறது. அல்லேலூயா. இந்த 11ஆவது நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நான் விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி நல்ல சத்தமா அல்லேலூயா.
இப்போ கர்த்தருடைய பெட்டி எங்க வந்துருச்சு? தாவீதுடைய நகரத்துல வந்துருச்சு. தாவீதுடைய நகரத்துல வந்த பெட்டி இப்போ ஆண்மை சுதந்திர திரைச்சீலைக்கு பின்னாடி இருக்கிறதுனால தாவீதுக்கு ஒரே ஏக்கம், இதை எப்படியாவது ஒரு ஆலயத்தை கட்டி என்ன செய்யணும்? இந்த பெட்டி எங்க கொண்டு வைக்கணும்? ஹலோ, எங்க கொண்டு வைக்கணும்? ஆலயத்துல கொண்டு வைக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நினைச்சு அவர் நாத்தான் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்றாரு, எனக்கு ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த ஆலயத்தை என்ன செய்ய மாட்ட? கட்ட மாட்டேன். ஏன்னா உன் கையை யுத்தம் செய்து இரத்த கரையா இருக்குது. ஹல்லேலூயா. அதனால உன்னுடைய கற்பப்பிறப்பா இருக்கிற சாலமன் என்ன செய்வான்? அந்த ஆலயத்தை கட்டுவான். ஹல்லேலூயா. இப்போ சாலமன் ஆலயத்தை கட்டி அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, ஆமை சுந்தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வைக்கிறாங்க. எங்க கொண்டு வைக்கிறாங்க? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வைக்கிறாங்க. பிரகாரத்துல பலிபீடம், ஆமை சுந்தரம் கைகளை கழுவுகிறதான ஆமை தண்ணி தொட்டி பிரகாரத்துல இருக்குது. ஆமை பரிசுத்த ஸ்தலத்துல மூச்சு விளக்கு தள்ளிச்சு பிள்ளை கூட பிரசனத்துல வந்துட்டா பாருங்க. பாலகர் வாயினாலே ஆண்டவர் துதியை உண்டு பண்ணுவாங்க. அந்த பிள்ளை அப்படி பிரசனத்துல விடுங்க, அவ ஒரு பெரிய ஆமை சுந்தரம் தேவனுடைய மனுஷியா வருவா. ஹல்லேலூயா. ஆமை நல்ல பாட்டுக்காரியா வருவா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறதால ஒரு மகிமை உள்ள பாத்திரமாய் அந்த தலைமுறை மாறும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஸ்தலத்துல குத்து விளக்கு, மேசை, அவங்க மேசை மேசையில ஆமென் நம்ம பாருங்க, அப்ப வைக்கப்பட்ட மேசை இதெல்லாம் இருக்குது. ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்குதுன்னா சொல்லுங்க, என்ன இருக்குது? உடன்படிக்கை பெட்டி. ஹல்லேலூயா. இப்போ ஆசாரியன் என்ன செய்கிறான்னா, ஆமென் சொல்றோம், எல்லா நாளும் எங்க வர போறான்? எங்க வர போறான்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர என்ன செய்யறான்? போறான். ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை தான் எங்க போவான்னா, தன்னுடைய பாவத்துக்கும் ஜனங்களுடைய பாவத்துக்கும் பலி செலுத்தி அந்த ரத்தத்தை எடுத்துட்டு நேர எங்க போக முடியும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாடி என்ன இருக்குது? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்குது? மகிமை இருக்குது. கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிற கர்த்தருடைய மகிமை இருக்குது. அங்கே ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆசாரியனோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படிதான் நடந்து கொண்டிருந்தது. பாருங்க, இப்போ என்ன செய்துட்டாங்கன்னா, நேபுகாத்நேச்சருடைய காலத்துல இந்த ஆலயத்தை அவன் சோதரி இருந்ததான எல்லா பனிமுட்டுகளை எல்லாம் அந்த பாத்திரங்களை எல்லாம் எடுத்துட்டு அவன் நேர பாபிலோனுக்கு கொண்டு போயிடறான். இதெல்லாம் சரித்திரங்கள். அவன் சோதரம் நிறைய பேசுறதுக்கு நிறைய நேரம் ஆகும். அதனால நான் சொல்லி மட்டும் போகிறேன். அவன் சோதரம் இப்போ ஆலயம் அவன் சோதரம் இடிக்கப்பட்டு தீக்கு இதையாக்கப்பட்டு கிடக்கிறது. இந்த ஆலயத்தை மறுபடியும் என்ன செய்யணும்? கட்டணும். ஹல்லேலூயா. ஆலயத்தை மறுபடியும் கட்டணும். அதற்காக ஆண்டவர் யாரை தெரிந்தெடுக்கிறார்னா, செருபாபேலை தெரிந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆலயத்தை கட்டும்படியாக, ஆமென், ஆலயத்துடைய மதில்களை கட்டும்படியாக எஸ்ராவும் நெகேமியாவும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். இவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க? ஆலயத்தை கட்டுகிறாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஆலயம் திரும்ப கட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. என்ன செய்கிறது? திரும்ப கட்டப்படுகிறது. திரும்ப கட்டப்பட்டு ஆமென் ஸ்தோத்திரம் ஏரோதுடைய நாட்களிலே இந்த ஆலயம் என்ன செய்யப்படுதுன்னா விரிவாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஆலயத்து பக்கத்துல தான் வந்து இயேசு சொன்னாரு, இந்த ஆலயம் ஒரு கல் மேல ஒரு கல் இல்லாதபடி என்ன செய்யப்பட்டோம்? இடிக்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எருசலேம்ல சாலமோன் கட்டின ஆலயம் இல்லை, செருபாபேல் கட்டின ஆலயம் இல்லை. சொல்லுங்க, செருபாபேல் கட்டின ஆலயம் இல்ல. ஹல்லேலூயா. ஆமென். ஏறுதனாலே அது பாருங்க சுத்திரம் விரிவாக்கப்பட்டதான அந்த ஆலயம் இன்னைக்கு இல்லை. இயேசு சொன்னாரு, ஆமென் சுத்திரம், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதை 3 நாளைக்குள்ள என்ன செய்வேன்? கட்டுவேன். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை சொன்னார் தெரியுமா? ஆமென், தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை. சொல்லுங்க, சரீரமாகிய
ஆலயத்தை இயேசு சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதை 3 நாளைக்குள்ள கட்டுவேன். யூதர்கள் சொன்னாங்க, எங்க பிதாக்கள் இதை 46 வருஷமா கட்டினாங்க. எத்தனை வருஷமா கட்டினாங்க? 46 வருஷமா கட்டினாங்க. இந்த ஆலயத்தை இவர் 3 நாளைக்குள்ள எடுத்து கட்டுவாரா? பாப்போம். உடனே இயேசு சொன்னார், ஹல்லேலூயா, இது நீங்க நினைக்கிறது மாதிரி இந்த ஆலயத்துல சரீரத்தை குறித்து சொன்னார். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு பாருங்க, புதிய ஏற்பாடு காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடு காலத்திலே நம்முடைய இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். புதிய ஏற்பாடு காலத்திலே இயேசு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். புதிய ஏற்பாடு காலத்திலே ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாம் தீர்க்கதரிசியாக இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். ஓ ஷாதாராமா கதாராமா ரீமானா ஹந்தாராரோதாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்போ இந்த மகிமை இப்போ எங்க இருக்குது? இந்த மகிமை இப்போ எங்க இருக்குது? சொல்லுங்க. உண்மையாவா? கை தட்டு கொடுத்த பிள்ளைக்கு சூப்பர். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 1:14 வாசிக்கிறோம். யோவான் 1:14. நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோ. அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 40 நாள் இந்த பூமியில ஆமேஸ்வரர் என்ன செஞ்சாரு? 400-500க்கும் அதிகமானவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி அவர் பரமேறி போயிட்டாரு. ஹல்லேலூயா. இந்த பூமியில இப்ப ஆலயமா வச்சிருக்கிறது யார? சொல்லுங்க, யார? நம்ம ஒவ்வொரு பேரையும். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறது என்றும் அறியீர்களா? ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ இந்த பாருங்க, ஆலயத்தை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? தன்னுடைய மகிமையினால் நினைச்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடு காலத்துல உடன்படிக்கை பெட்டி யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். சொல்லுங்க, புதிய ஏற்பாடு காலத்துல யாரு உடன்படிக்கை பெட்டி? சொல்லுங்க. மகிமையை சுமக்கிறது யாரு? ஹலோ, மகிமையை சுமக்கிறது யாரு? இன்னும் சந்தேகமா இருக்குதா? ஹல்லேலூயா. வாசிங்க, நான் உங்களுக்கு வசனம் தாரேன். ஹல்லேலூயா, வாசிங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். 17வது வசனம், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், அதனுடைய 16வது வசனத்தை வாசிங்க வேகமாய். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடி எடுபட்டு போ. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல என்ன செய்கிறோம்? கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகவே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். சந்தோஷமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்த மகிமையினால ஆமென் சொல்ற யோர்தான் 2ஆக வழி விடுகிறது. உடன்படிக்கை பெட்டி
பெட்டிக்குள்ள இருந்ததான மகிமையினால எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்ததான மகிமையினால அவன் தாவனுடைய சிலை இடிந்து விழுந்தது. அவன் பெலிஸ்தருடைய வாழ்க்கையில அவன் பயங்கரமான துன்பங்களை கொண்டு வந்தது. இப்ப சொல்லுங்க, மகிமையை சுமக்கிறதான உடன்படிக்கை பெட்டி தான் நாங்கள். சொல்றேன், நீங்க ஆமென் சொல்றீங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த மகிமையை சுமக்கிறதான இந்த ஆலயம் எப்படி கர்த்தரை துதிக்கணும்? ஹல்லேலூயா. இந்த ஆலயம் எப்படி கர்த்தரை துதிக்கணும்? எப்படி கர்த்தரை ஆராதிக்கணும்? எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தணும்? ஆமென், ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவர் சொன்னாரு, ஹல்லேலூயா. இந்த பாருங்க, ஸ்தோத்திரம். இந்த கல்களினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் நாங்கள் என்ன செய்வதில்லை? வாசமாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? இதுக்குள்ள என்ன செய்ய மாட்டாரு? வாசமாய் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாசம் பண்ற இடம் என்ன தெரியுமா? நம்முடைய இருதயம் தான். ஹல்லேலூயா. இந்த இருதயத்திலிருந்து தான் துதி, இந்த இருதயத்திலிருந்து தான் பாடல், இந்த இருதயத்திலிருந்து தான் ஆராதனை, இந்த இருதயத்திலிருந்து தான் ஸ்தோத்திரங்கள், இந்த இருதயத்திலிருந்து தான் கைத்தட்டு, இந்த இருதயத்திலிருந்து தான் ஆண்டவருக்கு எல்லாமே கொடுக்கிறோம். இப்ப சொல்லுங்க, இதை செய்ய 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 நான் கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க ஆராதிக்க, கர்த்தரை துதிக்க 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 என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும், விடுதலைகள் நடக்கும், சுகம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். கையை தட்டி உடவன ஹந்தர உடலவா. ஹல்லேலூயா. இந்த மகிமை சுமந்து கொண்டு போகிற ஹல்லேலூயா என்னை கண்டு அவன் பேசுங்கள். அவன் சொல்ற பயப்பட ஜனங்களாவே சொல்லுங்க. நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 10 நிமிஷம் நம்ம கர்த்தரை என்ன செய்ய போகிறோம்? ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த மகிமையை சுமக்கிற நாம சும்மா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மகிமையை சுமக்கிற நம்ம ஆமென் ஸ்தோத்திரம். நம்மளை யார் பார்க்கணும்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பார்க்கணும். நம்ம சாட்சி உள்ளவங்களா என்ன செய்யணும்? வாழணும். ஹல்லேலூயா, ஆமென். வேறு பிரிக்க வேண்டாம். நம்மள யார் பார்க்கணும்? கிறிஸ்துவ. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? கிறிஸ்துவ பிடிக்கும். ஆனா யாரை பிடிக்காது? யாரை பிடிக்காது? ஏன்னா இவங்க வீட்டுல ஒரு குணம், வெளியில இன்னொரு குணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இல்லைங்க, வீட்டிலையும் ஒரு குணம் தான், வெளியிலையும் ஒரே குணம் தான், சமுதாயத்திலையும் ஒரே குணம் தான். அக்கம் பக்கத்தில் பார்க்கறவங்க சொல்லணும், இவ தேவனுடைய பிள்ளை. இவங்க சண்டை போட மாட்டாங்க, இவங்க அடி வைக்க மாட்டாங்க, இவங்க வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. ஆமென். இங்கதான் பிரசங்கமே இருக்குது. நான் பிரசங்கம் கொடுத்துருச்சு. எழுபதாம் மாஸ்டர் சொல்லிட்டாரு, அதை எழுதிட்டாருனாலே சொல்லிட்டாரு, முடிச்சிருங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. நான் முடிச்சிடுறேன். ஹல்லேலூயா. எத்தனை நாமே சொல்றீங்க. எல்லா தேவ பிள்ளைகளும் ஆமென் சொல்லுங்க. என்னில கிறிஸ்துவ மற்றவங்க பார்க்கணும். சொல்லுங்க, என்னில இயேசுவை மற்றவங்க பார்க்கணும். நான் வேலை செய்கிற இடத்துல, நான் குடியிருக்கிற இடத்துல சொல்லணும், நீங்க ஆராதிக்கிற இயேசு எனக்கு வேணும். ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்லணும், ஆமென். ஹல்லேலூயா. படிக்கிற இடத்துல உள்ள பிள்ளைங்க சொல்லணும், வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிற சகோதரர்கள் சொல்லணும், நீங்க ஆராதிக்கிற இயேசு எப்படி உங்களுக்குள்ள இந்த சாந்த குணம், எப்படி உங்களுக்குள்ள இந்த பொறுமை, எப்படி உங்களுக்குள்ள இந்த சகிக்கிற தன்மை, எப்படி நீங்க ஆமென் சொல்றோம். உங்களை நாங்க இயேசு பார்க்கிறோமே, அந்த இயேசு எங்களுக்கு வேணும்னு சொல்லணும். சகோதரி ஆடு கேளு கேளு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை சுமக்கிற நாங்க ஆமென் சொல்றோம். அநாகரிகமா வாழக்கூடாது ஆண்டவரே. சொல்லுங்க, அநாகரிகமா வாழக்கூடாது. மற்றவங்க பார்க்கும்போது எங்களை கிறிஸ்துவ பார்க்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, வாயத்திலிருந்து சொல்லுங்க பார்க்கணும். உனக்கே விடுதலை. எப்படி நீங்க
தர போறீங்க. ஹalleluya. சொல்லுங்க, இல்ல, கிறிஸ்து எனக்கு அற்புதத்தை செய்வார், கிறிஸ்து எனக்கு விடுதலையை தருவார், கிறிஸ்து என்னை வாழ வைப்பார், கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார் அப்படி சொல்றவங்க நல்ல கையை தட்டி உங்களுக்குள்ள அந்த மகிமை ஹalleluya வெளியரங்கமாக போகுது, வெளியரங்கமாக போகுது, வெளியரங்கமாக போகுது. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷையில கத்தரை துதிக்க பார்க்கலாம். சத்ரு உன்னை கண்டு பயப்படலாம். நீ சத்ருவை பார்த்து பயப்பட போறதில்லை, நீ சத்ருவை பார்த்து பயப்பட போறதில்லை, நீ எதிரியை பார்த்து பயப்பட போறதில்லை. உன்னை கண்டு சத்ரு பயப்பட போகுது, உன்னை கண்டு எதிரி பயப்பட போகிறான், உன்னை கண்டு பயந்து பயப்பட போகிறான். கையை தட்டி மகிமை பெற்றுக்கொள்ளுங்க, மகிமை பெற்றுக்கொள்ளுங்க. சகோதரி, உனக்குள்ள மகிமை வெளிப்படுது, வெளிப்படுது, வெளிப்படுது. கையை தட்டி பின்னாடி அந்த ஹalleluya உங்களை சாரி ஆமே தட்டுடைய மகிமை தங்கச்சி உண்மையில சகோதரா உண்மையில மகிமை அக்கினி பிடிக்குது, அக்கினி பிடிக்குது. அந்த உடன்படிக்கை பெட்டி ஆனா, உடன்படிக்கை பெட்டி ஆனா, கையை தட்டி, கையை தட்டி மகிமை சுமத்துற, மகிமை சுமத்துற. கையை தட்டி ஓ ராபா 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 ரீபா ராபா ராபா வாய முடிவ சொல்லுங்க, வாய முடிவ சொல்லுங்க. உங்களை நிரப்புகிறாரு, நன்மையால் நிரப்புகிறாரு, நன்மையால் நிரப்புகிறாரு. ஆத்தாமா ஏசப்பான்னு கூப்பிடுங்க, ஏசப்பான்னு கூப்பிடுங்க, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. சகோதரி, உன்னுடைய கஷ்டங்கள் நீங்க போகுது, உன்னுடைய நெருக்கங்கள் மாற போகுது, உள்ளத்தில் ஆற்றல். ஹalleluya ரிகாரா காரா பௌரலபா உலபலபலபா உலபலபலபா அச்சுரபலபலபா அம்தலபலபலபா ரிகபலபலபா உலபலபலபா உலபலபலபா சியாதலபா. நல்ல நல்ல இயேசுவை துதிமா.